ஸோ ஹே கைஸ் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் சொல்கிறதுக்காண்டி தான். ஸோ என்ன ஒரு பைக் நீங்கள் வந்து ஒரு பைக் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ரெய்னி டைம்ஸில் வந்து தயவு செஞ்சு பைக்கு வந்து வெளியில் விடாதீங்க. ஏதாவது ஒரு ஷெட்டுக்கு, அதாவது உங்கள் வண்டியை கவர் பண்ணுற மாதிரி, உங்கள் வண்டி நனையாத மாதிரி விட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மலையில் நின்று என்னோடய வண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, உள்ளே வந்து டேங்க்கில் வந்து ஒரு கரெக்டாக சொன்னால் 100 to 250 ml, ஓகேங்களா. ஸோ 250 ml அளவுக்கு வாட்டர் வந்து உள்ளே இருந்திருக்கு. ஸோ நான் அப்படியே ஸ்க்ரீனில் வந்து அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஷோரூமில் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலி ஷோரூமில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்டு நான் வந்து அந்த வீடியோன்றதை எடுத்தேன். ஸோ ஆக்சுவலி என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எங்கே ப்ராப்ளம் இப்படி எடுங்க. சைடில் தனியாக தெரியும், பெட்ரோலும் தனியாக டார்ச்சு கொஞ்சம் அட்ரஸ் வச்சுங்க. சரிங்களா? ஓகே மச்சான். நடந்துச்சுன்றதே எனக்கு தெரியல. ஸோ பெட்ரோல் பங்க்கில் ப்ராப்ளம் நடந்துச்சா, அப்படி இல்லைனா நம்ம வண்டியை வந்து மலையில் நிப்பாட்டினதுனால அந்த மாதிரி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ வண்டியில் வந்து ஒரு நான் ரெகுலராக நார்மலாக நான் வந்து பைக் எடுக்கிற மாதிரி எப்பயும் போல தான் எடுத்தேன். ஸோ எடுக்கும்போது லைட்டாக அடைச்சிச்சு. சரி ஓகே, இன்ஜெக்டர் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். சரி ஓகே, பெட்ரோல் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் அன்றைக்கி தான் ஒரு 200 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 200 போட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன், ஓகேங்களா. போயிட்டு இருக்கும்போது ஒரு லாரியை ஓவர்டேக் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே சடனாக ஒரு அடப்பு, ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து அந்த இடத்துல வந்து நான் தப்பிச்சேன். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை ப்ராப்ளம் இருக்குது அடைக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சர்வீஸ் விட்டு என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. ஸோ எதனால் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து என்னோடய வாட்டர் இருந்திருக்கு. ஸோ பெட்ரோல் டேங்க்கில் வந்து வாட்டர் இருந்ததுனால ஷோரூமில் கேட்ட போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் டேங்க், அதாவது பெட்ரோல் பங்க்கில் ஃபியூல் ஃபில் பண்ணும்போது மேபி உள்ள வாட்டர் போயிருக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் பைக் மலையில் நின்றதுனால மேபி மழை தண்ணி வந்து உள்ளே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ பெட்ரோல் டேங்க்கில் அவ்வளோ சீக்கிரம் வந்து மழை தண்ணி போகாது, வாய்ப்பு இல்லை. ஸோ பெட்ரோல் பங்க்கில் நம்ம பெட்ரோல் போடும்போது வேணால் இன்கேஸ் வந்து போயிருக்கலாம். எதனாலும் கேட்டிங்கன்னா, ரெய்னி டைம்ஸில் வந்து பெட்ரோல் பங்க்கில் வந்து உள்ள டேங்க்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது உள்ளே வந்து ரெயின் வாட்டர் உள்ளே உழுகும்போது உள்ளே வந்து இழுக்கும்போது ஸோ மேபி அது வந்து டேங்க் உள்ளே போய் கலந்துருக்கலாம். நம்ம போடும்போது மிக்சர் ஆகி வந்துடும். பட் ஆனால் அடியில் வந்து நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து ஸ்டெயின் ஆகி நிற்கும். ஸோ அது வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து இழுக்கும்போது வண்டி அடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதனால் ஃபியூல் இன்ஜெக்டர் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வராதான். எதனால கேட்டிங்கன்னா, ஃபியூலை வந்து மட்டும்தான் இழுக்குமா ஃபியூல் இன்ஜெக்டர். வாட்டர் இன்கேஸ் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுமா. ஸோ அதனால் வந்து உள்ளே இழுக்காததுனால நமக்கு வந்து இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஷோரூமில் வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே பண்ணாங்க ஷோரூமில். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஆக்சுவலி அந்த டைமில் வந்து என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது ஏதாவது எக்ஸ்பென்ஸ் ஆகுமா, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே எல்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்கேஸ் உங்கள் வண்டி ஏதாவது அடைக்கிற மாதிரி புது NS200 இல்லை RS200 எந்த பைக்காக இருந்தாலும் சரி, புது பைக்கு ஃபியூல் இன்ஜெக்டர் பைக்கு இருந்தால், இல்லை கார்பரேட் பைக்காக இருந்தால் கூட மேபி அடைக்கும், கண்டிப்பாக அடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஷோரூமில் தயவு செஞ்சு விடுங்க. விட்டால் தான் அவங்க வந்து செக் பண்ணி என்ன ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அடைக்குதுன்னு சொன்னோடனே மழை தண்ணி தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி அவங்க வந்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் உங்கள் பைக்கில் ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பாக ஷோரூமில் போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ சேஃப்டியாக ஓட்டுங்க. ஸோ இதுதான் என்னோடய பைக்கில் இருந்த ப்ராப்ளம். ஸோ இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் இன்ஜினில் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமே என்னோடய பைக்கில் கிடையாது. அதுதான் உண்மை, ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். So see you guys in the next video. Thanks for watching. Don't forget to like, share and subscribe. Bye bye.